ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. காத்யாயினி மகாமாயை மகாயோகி நேதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம். சித்தத்தை அடக்கி யோகத்தை பயிலும் யோகியின் நிலைக்கு காற்றில்லாத இடத்தில் அசையாத ஜுவாலையுடன் கூடிய விளக்கே ஓமையாகும். அதுக்கு ஓமையா என்ன சொல்றாரு? எது மாதிரி அப்படின்னா, காற்று இல்லாத இடத்தில் அப்படின்னா காற்று சலனம் இல்லாத இடத்தில். காற்று இல்லாத இடம்னா இப்போ காற்று வீசுகிறது, காற்றடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது காற்றோட சலனத்தை தான் காற்றடிக்குதுன்னு சொல்றோம். வழக்கில் அப்படி இருக்குது. ஆனால் காற்று இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையுமே காற்று இருக்கு. அப்படி வியாக்கியானம் பண்ணிக்கூடாது. காற்று சலனம் இல்லாத இடத்தில் அசையாம காற்று அப்படியே இருக்கும், ஓட்டம் இல்லாம. அந்த இடத்துல ஜுவாலை, தீபம், தீபத்தினுடைய சுடர் நேர்கோட்டில் ஓவியத்தில் வரைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நமது கோயில்களில் கருவறையில் பார்க்கலாம். கோயில் மூலஸ்தானத்தில் சுவாமி இருப்பார். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கருவறை மண்டபத்துக்குள்ளே அங்கே விளக்கு தீபம் எரியும். அங்கே அந்த கருவறைக்குள்ளே காற்று சலனமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால யாராவது ஆள் உள்ள பூசாரி பூஜிக்கிறவர் யாராவது கருவறைக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அப்போ தீப சலனம் அடையும். ஏன்னா மனிதருடைய அந்த உள்ள நுழைஞ்ச வேகத்தில் கொஞ்சம் காற்று அங்கே கலையும், அப்போ ஜுவாலை ஆடும். யாருமே இல்லாமல் சுவாமி விக்கிரகம் மட்டும் இருக்குது மூலஸ்தானத்தில் அப்படின்னா, பக்கத்தில் எரிஞ்சு இருக்கிற தீபத்தை பார்த்தோம்னா அப்படியே அழுங்காமல் எரியறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம எங்கே சாமி சுடரை பார்க்குறோம், சுவாமியை தான் பார்க்குறோம். அதுவும் சரியாக தெரியலன்னு பார்ப்போம். ஊற்று கருவறைக்குள்ளே தீப வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். பகல்லையே கூட அந்த தீப வெளிச்சத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். நிறைய தீபங்களை ஏற்றி இருந்தால் தான் நல்லா தெரியும். மின்சார விளக்கு பெரும்பாலும் முக்கியமான கோயில்கள் எல்லாம் மூலஸ்தானத்தில் கருவறையில் மின்சார விளக்கு போட மாட்டாங்க, தீப விளக்கு தான் எரியும். அதனால நீங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம் தீபம் அசையாமல் இருக்கிறது. அதை ஓமையாக சொல்கிறாரு கிருஷ்ணர். எதுக்கு உபமையாக சொல்கிறாரு? சித்தம். சித்தம்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம மனசையும் அறிவையும் ஒருங்கே இணைத்து நமது விருப்பங்களையும் செயலுக்கான திட்டங்களையும் நோக்கத்தையும் சேர்த்து சித்தம்னு சொல்றது. அது விருப்பம்தான், நோக்கம்தான், அது அடையத்தக்க இலக்கு தான். அது சித்தம்னு சொல்றது. அந்த சித்தமானது அடக்கப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்கப்பட்டுன்னா அது கட்டுப்படுத்துறதா அர்த்தம் இல்லை. அடக்கிறதுங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் இணக்கமாக வச்சுக்கிறது. அதுக்கு வேற ஒரு விருப்பமோ வேற ஒரு செயல் திட்டமோ இல்லாமல், எந்த அறிமுகம் இல்லாமல் அதுவா அதனுடைய இயல்புல இருக்கிறதுக்கு பேர் அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அடக்குதல் அப்படிங்கிறத கொடூரமான வார்த்தையா பயன்படுத்துறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை அடக்குறாங்களாம், பெண்களை ஆண்கள் அடக்குறாங்களாம், ஏழைகளை பணக்காரங்க அடக்குறாங்களாம். அப்படி ஒரு கொஞ்ச காலமா, ஒரு 50-60 வருஷமா இந்த பொருள் மாறி மக்களை தப்பா, அதாவது தாழ்வு மனப்பான்மைக்கும் பொறாமைக்கும் சீற்றமா, அதாவது காரணமே இல்லாம சீற்றமாகி வெறி, அறிவை பயன்படுத்தாத வெறிக்கு ஆளாகிற மாதிரியே மக்களை வழி நடத்தக்கூடிய மனிதர்கள், அவங்கள தலைவர்கள்னு சொல்லக்கூடாது, அப்படி மனிதர்களா பெருகி வந்ததுனால, அப்படி ஒரு அவங்களுக்கு கீழே இந்த முட்டாள்கள் மனிதர்கள் வர்றதுனால அடக்குதல் அப்படிங்கிறது குரூரமான வார்த்தை. அடக்குதல்ங்கிறது நெறிப்பட்டு ஒழுங்கா இருக்கிறது தான், இணக்கமா இருக்கிறது தான். வேற எதுவும் ஆர்ப்பரிக்கக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காம நேர்பாதையில் நடங்கி இருக்கிறது தான் நம்மளை நாமளே அடக்கி ஆள்றதுன்னு அர்த்தம். அடக்குதல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் பொருள் இருக்குல்ல. இதுக்குள்ள அடக்கிடலாமா? ஒரு பெட்டி வச்சிருக்கிற, அதுக்குள்ள அடக்கிடலாமான்னு கேட்பேன்ல.
பள்ளிக்கூடத்துக்கு போகிற புத்தகங்களை இந்த பைக்குள்ளே அடக்கிடலாமா அப்படின்னா அதில் என்ன இருக்குது? அடக்கி வைக்கிறதுங்கிறது அழகான வார்த்தை தானே. அப்புறம் வெளியூர் போகிறீங்க, உங்கள் பேக்கில் உங்கள் உடைகள்லாம் சேர்த்து அடுக்கி வைக்கிறீங்க, இதுக்குள்ளே அடக்கிடலாமா, வச்சிடலாமா, கொள்ளுமா, பத்துமா, இப்படிலாம் கேட்போம். அப்போ அது என்ன செய்யுது? அது பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு தான் அடக்கிறது. அப்போ சித்தத்தை அடக்கி அப்படிங்கும்போது எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்துல ஆசா பாசங்கள். பாசம்ங்கிற பேர்லையும் ஒருத்தர் ஏமாத்தி பயன்படுத்துறது தானே பாசம்னு இப்ப எடுத்திருக்கோம். அப்போ ஆசை, அதையும் அப்படித்தானே அதிக பிரச்சனைத்தனமான செயல்களுக்கு தான் ஆசைன்னு வச்சிருக்கோம். அப்போ அதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கெல்லாம் இல்லாம என்னை அடக்கி வைக்க சொல்றீங்களே அப்படிங்கிறது, அந்த அடக்குதல்ங்கிறது கடுமையான வார்த்தை ஆயிடுச்சு, இல்ல கடுமையான உணர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது நீ அனுபவிக்கணும்னு விரும்புறது எல்லாமே உனக்கு ஒவ்வாதது, அதாவது உகந்ததல்ல, தேவையும் இல்லாதது. அதை விட்டுன்னு சொல்றதுக்கு தான் இப்படி சொல்றாரு, சித்தத்தை அடக்கி அப்படிங்கிறாரு. அப்படி பயிற்சி தான் பண்ண முடியுங்கிறது அவரோட கருத்து. எடுத்த உடனே உடனே சித்தத்தை அடக்கினா உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் நான் அடக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம உணர்வுகளையோ மனசையோ அனுபவத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளையோ இன்பத்தையாவது விட்டுறலாமே தவிர, யாராலேயாவது நம்ம பழிக்கப்பட்டோ காயப்படுத்தப்பட்டு மனக்காயம் பழிச்சொல்லுக்கு ஆளாகியோ அல்லது ஏமாற்றப்பட்டோ இருந்தோம்னா அந்த உணர்ச்சியை இல்லாம எப்படி விட முடியும்? இன்பத்தையாவது விட்டுற முடியும். ஆனா ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா, ஒரு நல்ல மனிதனுக்கு அவன் ஏமாற்றப்பட்டதையோ குற்றம் இல்லாத ஒரு செயலுக்கு குற்றவாளின்னு பழிக்கப்பட்டதையோ அவன் இயலாதவன் அப்படின்னு ஏளனப்படுத்தப்பட்டதையோ பொறுத்துக்க முடியாது. இதையும் கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு, இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காரு. மரியாதையா வாழ தெரிஞ்ச ஒருத்தனுக்கு அவமானம் மரணத்தை விட கொடியதுன்னு இருக்கிறார். நல்லா வாழ்ந்த ஒருத்தனுக்கு, கௌரவமா வாழ்ந்த ஒருத்தனுக்கு அவமானம் மரணத்தை விட கொடியதுங்கிறார். அப்போ அந்த உணர்ச்சியை நம்ம அவ்வளவு சுலபமா விட முடியாது. அதனாலதான் மறுபடி இவர் தொடர்ந்து ஒவ்வொரு வகையான விளக்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஏதாவது ஒரு விளக்கத்துல நம்ம திருப்தி ஆனதுக்கு அப்புறம் வேறொரு புதிய கோணத்துல நமக்கு அதிருப்தி வரும். அதனால எல்லா வகையிலையுமே விளக்கம் சொல்றாரு. அவர் கடவுள், எல்லா உணர்வுகளோட விஷயங்களும் அவருக்கு அத்துப்படியா தெரியும். புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள். ஜீவாத்மாவுக்கு அவன் அனுபவிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் தெரியும். அவனால கடந்ததையும் நிகழ்றதையும் தான் பார்க்க முடியும். கடந்ததையும் நிகழ்ந்ததையும் சந்திச்சு, நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதையும் சந்திச்சு, அதனுடைய அனுபவ உணர்ச்சிகளால எதிர்காலத்துல வர்றத அவனால யூகம் பண்ண முடியும். அது அந்த யூகமும் உண்மையானதா இருக்காது. ஏன்னா கடந்ததுல ஏற்பட்ட அனுபவமும் இப்ப நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுல இருக்கக்கூடிய அனுபவத்தையும் வச்சுதான் எதிர்காலத்தை அவன் கணிப்பான். அது உண்மையா இருக்கும்னு உத்தரவாதம் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இவனுடைய சொந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, அங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி அங்க புத்தி போயிடும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த நிகழ்ச்சியே நடக்காம வேற மாதிரி நடந்திருக்கும். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையேம்மா. ஆனா பகவான் அப்படி இல்லை. அவருக்கு இந்த 3 காலமும் தெரியும். அவருக்கு 3 காலம்னு ஒண்ணு இல்லை, ஒரே காலம்தான். நமக்குத்தான் அதை 3ஆ பிரிச்சு தெரியுது. பகலும் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் அது கடந்தது மாதிரியும் அந்த அனுபவ பதிவு அடுத்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து எதிர்காலம். சும்மா நம்மளா சொல்லிக்குவோம், கடந்தது முடிஞ்சு போச்சு, எதிர்காலம் நிச்சயம் இல்லை, இப்ப நீ அனுபவிக்கிறது தான் உண்மை, அதனால என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் இருன்னு தப்பா வழிகாட்டுறது. இந்த மனிதர்களுடைய தாழ்ந்த உணர்ச்சிகளை அவனுக்கு அவனையே சிறைப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு தனக்கு அடிமைப்படுத்தி வாழ்ற அந்த தந்திரக்காரர்கள் காலங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே
எதெல்லாம் அபராதமான குற்றமான செயல்களோ அது எல்லாமே ருசியானதாகவும் கெட்டிக்காரத்தனமானதாகவும் தெரியுது. அந்த அபாக்கிய துரதிஷ்டம்னு அதுதான் சொல்றது. கலியுகம் துரதிஷ்டமானது. அது மட்டும் இல்லை, மனிதனுடைய ஆயுளும் ரொம்ப குறைவானது. குறைந்த ஆயுள், துரதிஷ்டம். அப்புறம் சண்டை பிரியர்கள், வாதம் பண்றதுல சுவாரஸ்யம் இருக்கும். குடும்பத்திலேயே கூட தண்ணியிலே விளக்கம் சொல்றேன் பேரவழின்ட்டு, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் தெரியுமா, நீ அப்படி நடந்ததுனால தான், நீ அப்படி நிகழ்த்தினதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு விளக்கம் சொல்லி வம்பு பேசிக்கிட்டே இருப்போம். சரி, வம்பே பேசலைன்னாலும் பழகின எல்லாருக்கிட்டையுமே அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணி அந்த சண்டை போடுற ருசி தான் அதுவும். அது என்ன சொல்றது, புரணி பேசுறது. புரட்டுத்தனமா ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரி பேச்ச அவங்க கிட்ட பேசாம அவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி விமர்சனங்களை பேசிக்கிட்டு, இதுவும் சண்டை போடுறதோட ரசனை தான். ஆக சண்டை பிரியர்களாகவும் குறைந்த ஆயுள் உள்ளவர்களாகவும் துரதிஷ்டம் பிடிச்சவர்களாகவும் வாதம் பண்றதுல பிரியமானவங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வாதம் பண்ற, வரட்டு வேதாந்தம் பேசுறது, தப்பு தப்பா விளக்கம் சொல்லி தண்ணியில பேசிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான வாதம் பண்றதுல விருப்பம் இருக்கும். இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் இயல்பாவே இப்ப இருக்கிற காலத்துக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், மனிதர்கள் மனித பிறவி கிடைக்கிறதுக்குள்ள 84 லட்சத்துல 4 லட்சம் தான் மனித இனம். 80 லட்சம் வகையான உயிர்கள்ல உடல்கள், பல்வேறு உடல்கள்ல பயணம் பண்ணி வாழ்ந்து இறந்து பிறந்து, வாழ்ந்து இறந்து பிறந்து, எல்லா தாவர வர்க்கங்களையும் எல்லாத்துலேயும் பிறந்து அதனுடைய வினைப்பயன் ஒருத்தருக்கு அனுபவிச்சுக்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி மனித பிறவி முதல்ல கிடைச்சவே அப்படித்தான் இருப்பான். அப்புறம் பல்லாயிரம் தடவை மனித பிறவியே தொடர்ந்து அவனுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் மனித பிறவியே அவனுக்கு பழக ஆரம்பிக்குது. மனித உடல் பழகிறதுக்கே ஆயிரக்கணக்கான பிறப்பு இறப்பு தேவைப்படுது. அதுக்கப்புறம்ல அவன் தன்னை ஆழ்ந்த அறிவோடையும் கூர்மையான அறிவு, முதல்ல ஒரு புள்ளியில இலக்கு இதுதான், நமது வாழ்வின் இலக்கு இது, அதுதான் நம்ம அடையத்தக்கது அப்படிங்கிற ஒரு முடிவான சித்தம். அதுக்கப்புறம் அதை அடையிறதுக்கான விசாலமான பார்வை. விசாலமான பார்வைங்கிறது நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு எது அந்த இலக்குக்கு பயன்படுங்கிறது தேர்ந்தெடுக்கிற ஒரு பரந்த மனப்பான்மை. யாருக்கிட்டையும் பாரபட்சம் இல்லாம, எந்த ஒரு இறைவன் படைப்புல இருக்கக்கூடிய எதையுமே உதாசீனம் பண்ணாம, அதனுடைய நன்மையும் நமது நன்மையும் பரிசீலனை பண்ணி, அதுக்குத்தான் பரந்த மனசு வேணுங்கிறது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும், அதாவது அதை கையாளுற செயல் திறமையும் இருந்துச்சுன்னா அது விசாலமான மனசு. பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கம், தைரியம் இல்லை அப்படின்னா அது விசாலமான மனசு கிடையாது. அடையத்தக்க இலக்கு கூர்மையானது, ஒரே ஒரு புள்ளியில் இருக்கும். அதை அடையிறதுக்கான பாதையில இந்த விசாலமான மனசு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை இலக்கை நோக்கி போக முடியும். அப்புறம் அந்த விசாலமானது மனசுக்கு அப்புறம் கூர்மையான அறிவு, ஆழ்ந்த சிந்தனை. கூர்மையான அறிவு முன்னால் இருக்கு, அப்புறம் விசாலமா இருக்குது. முருகனுடைய வேலை கற்பனை பண்ணோம்னா சரியா இருக்கும். கூர்மையான முனை முன்னால் இருக்கு, அப்புறம் வேல் கீழ் பகுதி அகன்று இருக்கும். அதுல இருந்து ஆழ்ந்த அஸ்திவாரம் ஆழமா இருக்கும். கையில முருகன் வேலை பிடிச்சிருப்பாரு, அவர் பாதம் வரைக்கும் அந்த தண்டு இருக்கும். முருகன் ஞான சக்தி இல்லையா, அதனால அவனுடைய ஆயுதமும் இந்த அறிவு ஆயுதம்ங்கிற அதுக்கு பொருத்தமா அந்த வேலாயுதம் இருக்கும். அந்த ஆழ்ந்த ஒரு சிந்தனை, அதாவது அஸ்திவாரம் நிலை பிறளாத அப்படிங்கிறது தான் ஆழ்ந்தது. எதையுமே ஆழமா தோண்டி பறிச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஆழமான வேர் இருக்கக்கூடிய மரங்களையோ தாவரங்களையோ அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைத்த தன்மை, மாறாத என்று உறுதி வைராக்கியம் மாறாத ஒரு தன்மை. அதன் அடிப்படையில் விசாலமான பார்வை, அதனோட முடிவா இலக்கை நோக்கி பார்க்குற கூர்மையான இலக்கு, முடிவான இலக்கு. அதுக்கப்புறம் வேற எதுவும் தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு இலக்கு. இதே பகவான் சித்தத்தை அடக்கி
யோகத்தை பயிலக்கூடிய, அதாவது பயிற்சி தான் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படி யோகிங்கிறவ யோகத்தை பயிலுகின்றவன் அவனுடைய சித்தம் எப்படி இருக்கும்னா தீபச்சுடர் மாதிரி அசையாம இருக்கும். சித்தத்தை அசைக்கக்கூடிய காற்று எது? சுடரை சித்தம்னு சொல்லிட்டாரு. காற்று இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய தீபம் சுடர் மாதிரி, ஜுவாலை மாதிரின்னு சொல்லிட்டாரு. அந்த ஜுவாலையே நம்ம சித்தம், அறிவுக்கு, அதாவது நம்மளுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம். அசையாத முடிவான இலக்குன்னு. அப்போ அதை அசைய வைக்கக்கூடிய அந்த காற்று எது? சலனப்படுத்தக்கூடிய காற்று அது எதுன்னா அதுதான் நமது சொந்த இச்சைகள், ஆசாபாசங்கள். அடுத்தவங்களாலேயோ நம்ம சொந்தத்தினாலேயோ சொந்த புத்தியினாலேயோ கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயல்லையும் நாம ஏதாவது ஒரு வகையில அசைக்கப்படுற நிலையில உணர்ச்சிகள் அலைகளால யாராவது ஊதி விடுற மாதிரி, விசிறி வச்சு வீசுற மாதிரி, அல்லது நமது மறதியினால கவனக்குறைவினால கூட வரும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது, இந்த பூமி நீங்க படிக்கிறீங்க, வருஷம் பூரா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது வேற. ஒரு நாள் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு அறையில போயிருப்போம். அந்த தேர்வு மையம், தேர்வுக்கான பரீட்சை எழுதுறதுக்கான ஒரு ஹால் இருக்கும். அதுதான் இந்த பூலோகம். இந்த பூலோகத்துல நாம் எப்படி, நீங்க பள்ளிக்கூடத்துல பரீட்சை எழுதும் போது சுற்றி அதை பார்வையாளர் ஒருத்தர் இருப்பார், சுற்றி கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நாம எந்த மாதிரி பரீட்சை எழுதுறோம்ங்கிறத அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பார். அதுல நாம முறைகேடா என்ன நடந்துக்கிட்டாலும் அடுத்தவங்க பேப்பரை பார்த்து எழுதுறது, அல்லது ஏற்கனவே நாமளே தயாரித்து கொண்டு வந்திருந்த அந்த சின்ன தாள், குறிப்பு எழுதின தாளை வச்சு எழுதுறது அப்படின்னு அந்த தேர்வுக்கு ஏதாவது முறைகேடான செயலை செய்கிறோமா அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நம்மளை கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எந்த நேரத்துலையும் இங்கே பூமியில நம்ம இந்த உடல்ல வசிக்கிறது மட்டும் இல்லை, இந்த உடல்ல இல்லாம எந்த உடல்ல வசிக்கிறதா இருந்தாலும் சரி, மரணத்துக்கு அப்புறம் இந்த உடல் சிதைஞ்சு வயோதிகமாகி முதிர்ந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு புதிய உடல்ல ஜனிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் பல்வேறு உடல்கள் பயணம் பண்ணினாலும் அந்த வாழ்க்கை பயணம் முழுவதுமே நம்மளை கண்காணிக்கிறவர், மேற்பார்வையாளர் ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறார். ஒருத்தர் மட்டும் இல்ல, அவங்களத்தான் நம்ம என்ன சொல்றோம், கிரகாதிபதிகள்னு சொல்றோம். ராசி நட்சத்திரம் எல்லாம் படிக்கிறோமே, அது எதுக்கு? அவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்காணிப்பின் கீழே, அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே, அவங்களுடைய உந்துதல் தூண்டுதலின் பேர்ல தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நம்மளால அப்போ தூண்டுறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் நல்ல விதமா பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்குமே வேற வேற கிரகங்கள். அப்ப நாம என்னதான் பண்றோம்னா நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அனுபவிக்கிறதுக்கு ஆதாரமா நம்ம கூட இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா கோவிந்தன் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். கோவிந்தன் அனுபவிக்கிறத நாம ஒத்துக்கிறது இல்லை, நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். நாம தான் அனுபவிக்கிறோம். உண்மையிலேயே கோவிந்தன் நம்ம அனுபவத்துக்கு அனுபவிக்கிறத அவர் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரு தான் இந்த அனுபவத்துக்கு காரணம்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அல்ப இன்பத்துக்காக மிக மோசமான நிலையை கூட நாமளே நமக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அற்பமான ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக, சந்தோஷங்கிற மாதிரி நம்மளா நினைச்சுக்கிட்ட அந்த விஷயத்துக்காக, அது புலன்களால் நம்ம அனுபவிக்கிறது பெருமையோ மன அமைதியோ அல்லது சந்தோஷமோ ஏதோ ஒன்றை ஒரு பாவனையா நம்ம எடுத்துக்கிட்டு அது சுகமா இருக்குதுன்னு அனுபவிப்போம். அதை நான் தான் அனுபவிக்கிறேங்கிற நினைக்கிற வரைக்கும் அந்த அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய, அதுக்கு விலையா கொடுக்கக்கூடிய 99% துன்பத்தை சுமக்க தயாரா இருக்கிறோம். இந்த அனுபவத்தையும் இதுக்கும் காரணம் எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய கோவிந்தன் தான். எனக்கு புலன்களின் எஜமானனாகி அந்த கோவிந்தன், அந்த உயிருக்கு உயிரான பரமாத்மா தான்.
நான் மிக அற்பமான ஜீவாத்மா அப்படின்னு அதையும் எப்போ தியாகம் பண்ணுறோமோ அப்போ நாம் எதுவுமே யாருடைய கண்காணிப்புக்கும் ஆளாக மாட்டோம், சுதந்திரமானவர்களாயிருவோம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை பேரும் நம்மளை கண்காணிக்கிறாங்க. அப்புறம் ஏன் செயல் தூண்டுறாங்க அப்படின்னா, நீ முந்தைய செயல் செஞ்சதோட விளைவா, நீ அதனுடைய விளைவை ஓம் பொறுப்புல நீ பண்ணதுனால நோட்ல இருந்து பேப்பரை கிழிச்சு துண்டு துண்டா கிழிச்சு இப்படி தூக்கி போட்டு விளையாண்டுட்ட, அப்படியே எந்திரிச்சு போயிடலான்னு பாக்குற, முடியாது. யார் இப்படி போட்டதுன்னு மிஸ் கேட்பாங்க. நீ தான் உன்னை குற்றம் சொல்லி பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பூரா பொறுக்கும்பாங்க. அப்போ அவங்க நம்மளை அந்த செயலை செய்ய சொல்லி தூண்டுறாங்க வகுப்பறையில் அப்படின்னா, அந்த செயலை சொல்லி தூண்டுறாங்களே, அப்போ அவங்க தான் என்னைய கட்டாயமாக இதில் ஈடுபடுத்துறாங்கன்னா எதுக்காக ஈடுபடுத்துறாங்க? அது அவங்க பொறுப்பு கிடையாது, நம்ம பொறுப்பு, நாம செஞ்சதோட பொறுப்பு. அப்போ சின்ன சின்ன துண்டுகளா கிழிச்சு தூக்கி எரிஞ்சு விளையாட வச்சது யாரு? அதுவும் நாம செஞ்சதாவே நினைக்கிறோம். அப்படி செய்ய வேண்டிய அவசியத்துக்கான குணத்துக்கு உள்ள இருந்து அந்த குணத்தையும் ரசனையும் நமது கர்மா, நம்ம சொந்த விருப்பம் தான் அப்படி செய்ய வச்சது. ஆக எல்லாத்துக்கும் பின்னணியில நம்ம அடக்கம் இல்லாம இருக்கிறதுனால தான், நல்லது கெட்டது தெரியாம இருக்கிறதுனால, நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையோ நிலையான புத்தியோ வைராக்கியமோ இல்லாத நன்னடத்தை ஒழுக்கம் பண்பு எதையுமே மதிக்காததுனால நம்ம தான் தோன்றித்தனமா வாழ்ந்துட்டு அதுல ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு மற்றவங்க மேல காரணத்தை போடுறோம். அப்போ சித்தத்தை அடக்கினால் யாராலையும் தூண்டப்பட மாட்டோம். காற்றால ஜுவாலை எப்படி அசையாம இருக்குதோ அதே மாதிரி நிலைத்திருப்போம். அதுக்குத்தான் அந்த யோகி, நிலைத்த மனதுடைய அந்த யோகியினுடைய சித்தம் இப்படி இருக்குங்கிறத உதாரணமா சொல்றாரு. ஆனா நம்ம சுடர் எப்படி இருக்கு? சித்தம்ங்கிற நமது சுடர் புயல் ஆகப்பட்ட விளக்கு மாதிரி அணையாம இருக்கு, அவ்வளவுதான். அணையாது, அது உண்மை. ஆனா படபடத்துக்கிட்டு இருக்கும். அந்த படபடக்கிற ஜுவாலையினால யாருக்குமே பயன் இல்லை, வெளிச்சமே கிடைக்காது. சுடர் படபடத்துக்கிட்டு இருந்ததுன்னா வெளிச்சம் நிரந்தரமா இருக்காது, அதுவும் அலைபாயும். அந்த மாதிரி அடக்கப்பட்ட சித்தம்ங்கிறதோட உதாரணம் என்ன? அதை ஏன் சொல்றாருன்னா, யோகியானவன் ஆசைகள்ல இருந்தும் பயத்துல இருந்தும் விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு பல்வேறு உணர்ச்சி அலைகளால் அலக்களிக்கப்படுவான். அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய அந்த சித்தம் இருந்துச்சுன்னா அவன் யோகத்தை பயில்வதற்கான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சிறந்த மாணவன். அந்த பயிற்சியில அவன் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் என்ன சலனம் அடைஞ்சாலும், இனிமே சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் என்ன சலனம் அடைஞ்சாலும் அந்த ஜீவத்துக்கு எப்படி சிமினி பாதுகாப்போ அது மாதிரி கிருஷ்ணரை வச்சுக்கணும். நம்ம சுடர் அசையாம இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி குடுவை வச்சு மூடிக்கிறோம்ல, அது மாதிரி கிருஷ்ணனை வச்சுக்கிட்டோம்னா நமது சித்தம் அலைபாயாது, அசையாத தீபமா இருக்கும். எப்பொழுது எவனுடைய சித்தமானது நன்கு கட்டுப்படுத்தப்பட்டு ஆத்மாவிலேயே நிலைத்து இருக்குமோ, எவன் சகல ஆசைகளிலும் வெறுப்பு கொள்ளுகின்றானோ அப்பொழுது யோகி என்று சொல்லப்படுகின்றான். சித்தத்தை அடக்கி யோகத்தை பயிலும் யோகியின் யோக நிலைக்கு காற்றில்லாத இடத்தில் அசையாத ஜுவாலையுடன் கூடிய விளக்கே உவமையாகும் அப்படின்னு சேர்த்து சொல்றோம். அப்போ சித்தத்தை அடக்கி யோகத்தை பயிலும் யோகி, பயிற்சி பண்ற யோகிக்கு அவனுடைய சித்தத்தின் வடிவத்தை தீபச்சூடருக்கு சமமா வர்ணிச்சு சொல்றாரு. நமது தீபச்சூடரும் அதே மாதிரி அசையாம இருந்துச்சுன்னா காற்று சலனப்படுத்தல, எந்த ஆசையும் தீபத்தை அசைக்கல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.